Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கன்னட சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் தர்ஷன். தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர். சமீபத்தில் அவரது ரசிகர் ரேணுகாசுவாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் கைதாகி இருப்பது கன்னட திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகாசுவாமி மருந்தகத்தில் வேலை பார்த்து வந்தார். பெங்களூருவில் சுமனஹள்ளி பாலம் அருகே உள்ள சாக்கடையில் இருந்து கடந்த வாரம் ரேணுகாசுவாமி சடலமாக மீட்கப்பட்டார். முதலில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறால் ரேணுகாசுவாமியை நாங்கள் தான் கொலை செய்தோம் என 3 பேர் சரணடைந்தனர். அவர்களிடம் நடந்த கிடுக்குப்பிடி விசாரணையில் நடிகர் தர்ஷனின் நெருங்கிய தோழியான நடிகை பவித்ராவுக்கு அடிக்கடி ரேணுகாசுவாமி ஆபாச மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்தார். நடிகர் தர்ஷன் சொல்லித்தான் ரேணுகாசுவாமியை கொலை செய்ததாக சரணடைந்தவர்கள் ஒப்புக்கொண்டனர். சுவாமியின் தாக்குதலின் போது தர்ஷன் உடன் இருந்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து நடிகர் தர்ஷன், நடிகை பவித்ரா கவுடா உட்பட இதுவரை இந்த வழக்கில் 15 பேரை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். இதற்கிடையே ரேணுகாசுவாமிக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சித்திரவதை செய்து கொன்றதாக அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி மேலும் பரபரப்பை கூட்டியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் தர்ஷனின் பெங்களூரு பண்ணை வீட்டின் மேலாளர் ஸ்ரீதர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கடந்த ஓராண்டாக வேலை செய்து வந்த பண்ணை வீட்டில் விஷம் குடித்து இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. அவர் எழுதிய கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றினர். ஸ்ரீதர் கையெழுத்திட்ட அந்த கடிதத்தில் ஆழ்ந்த தனிமையே தனது முடிவுக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தற்கொலை செய்வதற்கு முன் வீடியோ ஒன்றும் கிடைத்துள்ளது. அதில் தனது முடிவுக்கு தான் மட்டுமே பொறுப்பு என கூறியுள்ளார். தனது மரணம் குறித்து மேலும் விசாரிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீதரின் தற்கொலை நடிகர் தர்ஷனுடன் தொடர்புடைய மேலாளர் குழு மீது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஸ்ரீதரின் மரணம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.